கீழடி தமிழர் தாய்மடி, கீழடி தமிழர் தாய்மடி, கீழடி தமிழர் தாய்மடி, கீழடி தமிழர் தாய்மடி. மீட்போம் 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 மீட்போம், தமிழர் தொன்மம் மீட்போம், தமிழர் தொன்மம் மீட்போம். காப்போம் 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 காப்போம், தமிழர் அடையாளம் காப்போம். மீட்போம் மீட்போம் தமிழர் தொன்மம் மீட்போம். காப்போம் காப்போம் தமிழர் அடையாளம் காப்போம். ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கீழடி ஆய்வு அறிக்கையை உடனே அங்கீகரி. ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு கீழடி ஆய்வு அறிக்கையை உடனே அங்கீகரி. ஈரடியில் உலக ஆண்ட இனகமடா, கீழடி எங்கள் தாய்மடி நிலமடா. ஈரடியில் உலகாண்ட இனமடா, கீழடி எங்கள் தாய்மடி நிலமடா. கேட்கிறார் கேட்கிறார் எங்கள் தலைவர் கேட்கிறார் 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 தமிழர் தலைவர் தளபதி ஸ்டாலின் கேட்கிறார். தமிழர் உரிமையை கேட்கிறார். தமிழர் உரிமையை கேட்கிறார். காத்திடுவோம் காத்திடுவோம் கல்வியையும் மொழியையும் காத்திடுவோம் காத்திடுவோம் கல்வியையும் மொழியையும் தமிழர் தொன்மத்தையும் காத்திடுவோம். அங்கீகரி அங்கீகரி. ஒன்றிய அரசே ஒன்றிய அரசு கீழடி ஆய்வறிக்கையை உடனே அங்கீகரி. கழக தலைவர் தளபதி அண்ணன் ஸ்டாலின், கழக தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின், இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி ஸ்டாலின், தமிழின தலைவர் கலைஞர், தமிழின தலைவர் கலைஞர், மாணவர் ஒற்றுமை, மாணவர் ஒற்றுமை, மாணவர் ஒற்றுமை. போராடுவோம் வெற்றி பெறுவோம், போராடுவோம் வெற்றி பெறுவோம். வெற்றி பெறும் வரை ஓய மாட்டோம், வெற்றி பெறும் வரை ஓய மாட்டோம். எதிர்த்து போராடி எதிர்த்து போராடி அறிவியல் துணை கொண்டு அறிவியல் துணை கொண்டு நம் தமிழ் இனத்தின் தொன்மையை இருந்தும் இருந்தும் ஏற்க மறுக்கிறது ஏற்க மறுக்கிறது. சில மனங்கள் ஏற்க மறுக்கிறது, சில மனங்கள் ஏற்க மறுக்கிறது. திருத்த வேண்டியது திருத்த வேண்டியது கீழடி அறிக்கை அல்ல, கீழடி அறிக்கை அல்ல. சில பாசடைந்த உள்ளங்களே உள்ளங்களே ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாட்டின் உணர்வை தமிழ்நாட்டின் உணர்வை வெளிப்படுத்துவோம் வெளிப்படுத்துவோம். அவர்களை திருத்துவோம் அவர்களை திருத்துவோம். நம் அன்னை தமிழ் மீது இந்தி திணிக்கப்பட்ட போது நமதுடைய முன்னோர்கள் எல்லாம் இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம், நீங்கள் எல்லோரும் வாருங்கள், நாட்டினரே செந்தமிழுக்கு தீமை வந்த பின்னும் தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ, விந்தை மொழி எங்கள் மொழி, அதை வீர தமிழ் மக்கள் ஆவி என்போம், இந்திக்கு செல்ந்திடுவார் அந்த ஈனரை காரி உமிழ்த்திடுவோம், எப்பக்கம் வந்து புகுந்திடும் இந்தி எத்தனை பட்டாளம் ஊட்டி வரும், அற்பமன்மம் இந்திதனை அழித்தொழிவும் ஆதிக்கத்தனை, மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை, ஏங்க விடோம் தமிழ் தாய்தனை இவ்வுயிர் உடலை விட்டு நீங்க வர என்று அந்த இந்தி ஆதிக்கத்தை ஒழித்தோம். தமிழ் வென்றது, தமிழர் அடையாளம் வென்றது, தமிழ்நாட்டை மீட்டோம். அந்த தொல் தமிழர் வரலாற்றை அடித்து நொறுக்குவதற்கு பாசிச கும்பல் மோடி கும்பல் இங்கு கங்கணம் கட்டி வருகிறது. தமிழ்நாட்டை ஆளுவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்பு முதலமைச்சர் இருக்கிறார். அவர் கரத்தை வெளிப்படுத்துவோம். அடிமை எடப்பாடியும் தற்குறிகளும் ஆமைகளும் ஆடுகளும் இந்த மண்ணில் வருகிற போது நாங்கள் உறக்க சொல்லுவோம், கீழடி தமிழர் தாய்மடி, எங்கள் தாய்மடி நிற்கிற போராட்டத்தில் கருப்பு சிவப்பு படை எப்போது நிற்கும், மாணவர் அணியின் படை இளைஞரணியுடைய எங்கள் உதயண்ணாவில் கைப்பிடித்து நாங்கள் வென்று காட்டுவோம். கீழடி காப்போம். தமிழர் தொன்மம் மீட்போம், மீட்போம் மீட்போம், தமிழர் தொன்மம் மீட்போம், காப்போம் காப்போம், தமிழர் அடையாளம் காப்போம், காப்போம் காப்போம், தமிழர் அடையாளம் காப்போம். ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு
அங்கீகரி அங்கீகரி ஒன்றிய அரசே கீழடி ஆய்வு அறிக்கையை உடனே அங்கீகரி. இந்தியாவில் அல்ல, உலகினுடைய முதல் மாந்தர் பிறந்த இடமாக, மனித இனம் தோன்றிய முதல் இடமாக, தமிழ் மனித இனத்தினுடைய பண்பாடும் நாகரிகமும் தோன்றிய இடமாக கீழடி இருக்குது. அப்படி மனித இனத்தினுடைய பண்பாட்டை, தமிழர்களுடைய பண்பாட்டை, பண்பாட்டு அடையாளமாக, தொன்மமாக, தாய்மொழியாக விளங்கக்கூடிய தமிழர்களுடைய அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த கீழடியினுடைய அகழ்வாராய்வு அறிக்கைகளை ஏற்க மறுத்து ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து திருப்பி அனுப்பி வருகிறது. இது தமிழர்களினுடைய அடையாளத்தை, பண்பாட்டை சிதைக்கக்கூடிய, மறைக்கக்கூடிய வேலையாக இருக்குது என்பதனை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய கழக தலைவர், ஒப்பாரும் மிக்காரும் இல்லாத முதலமைச்சர், திராவிட மாடல் அரசினுடைய நாயகர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த ஒப்பற்ற தலைவர்களுடைய அவர்களுடைய அறைகோலின் பேரில் இன்றைக்கு பாஜக அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய முகத்திரை கிழிந்து தொங்குகிறது. தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் தமிழ் தான் முக்கியம், தமிழ்ல தான் திருக்குறள் பேசுவாரு, தமிழ்ல தான் பேசுவாரு, தமிழ்ல நம் குறைகளேன்னு ரொம்ப வருத்தப்படக்கூடிய நரேந்திர மோடி தமிழர்களுடைய அடையாளத்தை சிதைக்கக்கூடிய வேலையை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவர்களுடைய கற்பனை கதையாக இருக்கக்கூடிய சரஸ்வதி நாகரிகத்துக்கு 5000 கோடி ரூபாய், அவருடைய கங்கையாத்தை சரி பண்றதுக்கு 2000 கோடி ரூபாய், ராமாயண அருங்காட்சியகம் அமைப்பதற்கு 2000 கோடி ரூபாய். ஆனா கீழடியில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை கண்டெடுத்து அதனுடைய ஆய்வை, அதனுடைய வயதை கணக்கிடக்கூடிய கார்பன் டெஸ்ட் அதை எடுக்கிறதுக்கு ஒரு பொருளுக்கு வெறும் 10 லட்சம் ரூபாய். 10 பொருள்களை தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கிறது. ஆனால் அந்த 10 பொருட்களுக்கு ஃபண்ட் இல்லைன்னு சொல்லி ஒன்றிய அரசு திருப்பி அனுப்புது. அப்ப தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, தமிழ்நாட்டின் மீது இருக்கக்கூடிய வெறுப்பு, தமிழர்களுடைய பண்பாட்டை சிதைக்கக்கூடிய பாஜக அரசுடைய சூழ்ச்சிகளை, தந்திரங்களை நமக்கு முகத்திரையை கிழித்து காட்டிய தலைவராக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இருக்கிறார். எப்படி இந்தி திணிப்பு போராட்டத்தில் கழக மாணவர் அணி வெகுண்டெழுந்து ஒரு வரலாற்று புரட்சியை செய்து அன்றைக்கு பாசிச கூட்டத்தை தகர்த்தெறிந்ததோ, அதே போல இன்றைக்கு கழக மாணவர் அணி ஒன்று கூடியிருக்கிறது. இந்த பாசிச கூட்டத்தை, அவருடைய வஞ்சக சூழ்ச்சியினை வீழ்த்துவோம் என்று கூறி கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றி அடையும் என்று கூறி, தமிழர்களை பொறுத்த வரையிலே 5350 ஆண்டுகள் பழமையானவர்கள், பல தொழில்நுட்பத்தினை அறிந்தவர்கள், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உலகத்திற்கு தமிழை அறிமுகம் செய்தவர்கள். இதனையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லவில்லை. அகழ்வாய்வு 9 ஆண்டு காலம் நடத்தி அமெரிக்கா நாட்டில் உள்ள புளோரிடா மாநிலத்திற்கு கார்பன் டேட்டிங் முறையில பீட்டா ஆய்வகத்தில் இந்த ஆய்வுகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இதைவிட ஒரு ஆய்வு வேண்டுமா, அறிவியல் ஆதாரம் வேண்டுமா என்பதனை கேட்கக்கூடிய வகையிலே இதற்கெல்லாம் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் ஒன்றிய அமைச்சர் அவர்களும் பதில் சொல்லக்கூடிய வகையிலே நாம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாம் எடுத்து கூற விரும்புவது, தமிழ் இனத்தினை, தமிழ் மொழியினை காக்கக்கூடிய ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை என்பதனை எடுத்து கூறி, திரு எடப்பாடி அவர்கள் இந்த தமிழர்களுடைய நாகரிகத்தினை, பண்பாட்டினை பிஜேபியிடம் அடகு வைத்திருக்கிறார். ஆகவே அதிகார வாள்முனையால் நமது வரலாற்றினை மாற்றி அமைக்க முடியாது என்ற உரிமை குரலை இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக எடுத்துரைத்து ஒன்றிய அரசு உடனடியாக இந்த ஆய்வறிக்கையினை திருத்தமில்லாமல் வெளியிட வேண்டும் என்று இந்த எச்சரிக்கையாக கழக மாணவணி சார்பாக எடுத்துரைத்து, இல்லாவிட்டால் இந்த போராட்டம் மக்கள் இயக்கமாக வீதியில இறங்கி போராடுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.